ஒரு பையனோ பொண்ணோ உண்மையாவே லவ் பண்றாங்கன்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒண்ணு, உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா உங்களை பிளாக் பண்ணி அவாய்ட் பண்ணாம அந்த இஷ்யூவை ப்ராப்பரா உங்ககிட்ட பேசி சால்வ் பண்ணுவாங்க. 2, லைஃப்ல அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தனியா எடுக்காம உங்ககிட்ட கலந்து பேசி தான் எடுப்பாங்க. 3, அவங்க மேல தப்பு இருந்து உங்க மேல அவசரத்துல கோவப்பட்டா கூட மனசு திறந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. திரும்ப அந்த மாதிரி நடந்துக்காம பார்த்துப்பாங்க. சார், நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட உரிமை இருக்கா உரிமை இல்லையான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நல்ல கொஸ்டின். ஒருத்தர்கிட்ட உரிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நீங்க அவங்க கிட்ட கோவப்படுறீங்க, சண்டை போடுறீங்க, கேள்வி கேட்குறீங்க. நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு எப்போ உங்க மனசுக்கு தோண ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல எந்த கேள்விகளும் இருக்காது, எந்த சண்டைகளும் இருக்காது. உங்களுக்கு நடுவுல அமைதி மட்டும்தான் இருக்கும். சார், நான் ஒருத்தர்கிட்ட பாசம் காட்டுறேன், ஆனால் அவங்க அந்த பாசத்தையே தொல்லையாக நினைக்கிறாங்க. ஸோ இது இப்போ இங்கே யார் மேலே தப்பு? என் மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பா? ஓகே, பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க கிட்ட நீங்க எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அதை குப்பைக்கு சமமாக தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க நம்பிக்கை தராங்க, இவங்க நம்பிக்கை தராங்கன்னு நீங்க ஒருத்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, கஷ்டப்பட போறது நீங்க தான். யாரையும் நம்பி வாழாதீங்க, உங்களை நம்பி மட்டுமே வாழுங்க.